இன்னைக்கு 24 8வது மாதம் 2026 அன்று இந்த வீடியோ பதிவிடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் ஐயா அவர்களுக்கு இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால், இந்த வீடியோவில் இவிஎம் மிஷின் அதில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை இவிஎம் மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்பதை தெரியப்படுத்துவதற்கு இந்த நோட்டீஸ் வெளியிடுகிறேன். ஜெயபாண்டி ஏதோ ரூபாய்க்கு ஏதோ டிசைன் பண்ணி இதை காமிக்கிறான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த வீடியோவில் இவிஎம் மிஷினை பற்றி விளக்கம் இதில் நான் கொடுக்கிறேன். எப்படி என்றால், இவங்க டெக்னாலஜி தெரியாத மக்கள், பாமர மக்கள். இந்த பாமர மக்களை நம்ம ஓட்டு போட சொல்கிறோம். இந்த பாமர மக்கள் எந்த டெக்னாலஜியும் தெரியாது. இப்போ நம்ம டெக்னாலஜி தெரிஞ்சவங்க என்ன சொன்னோம், இந்த இவிஎம் மிஷினு போர்ஜரி, இந்த மிஷினை மக்களிடம் பயன்படுத்தக்கூடாது என்று நம்ம சொன்னோம். அப்படி சொல்லும்போது இந்த மிஷினில் ஓட்டு போடக்கூடிய நபர்கள் டெக்னாலஜி தெரியாதவங்க, அவங்கள ஏமாற்றக்கூடாதுன்னு சொன்ன உடனே இந்த மிஷினை தடை செய்ய சொல்லும்போது அதை நாங்கள் தடை செய்ய மாட்டோம், அதற்கு இணையாக விவிபிஐடி இவிஎம் மிஷினை கொண்டு வருகிறோம் என்று அந்த மிஷினுக்கு பொழுது ஒரு விவிபிஐடி இவிஎம் மிஷினை கொண்டு வந்தார்கள். அப்போ ஏற்கனவே இது போர்ஜரி, இந்த விவிபிஐடி இவிஎம் மிஷின் என்று கொண்டு வர்றீங்க, இதில் லேசர் பிரிண்ட் வேணும், அந்த லேசர் பிரிண்டை நாங்கள் கையில் சரி பார்த்துட்டு இதுக்குள்ளே போடுவோம் என்று இந்த இவிஎம் மிஷினை உள்ளே கொண்டு வரும்போது, மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது யாருமே பேசாததுக்கு காரணம் என்ன? இது டூப்ளிகேட்டுன்ட்டோம், இது டூப்ளிகேட்டு, இது போர்ஜரி என்று சொன்னோடனே இதை கொண்டு வராங்க, இது தரமானது, இதுக்குள்ளேருந்து வாக்குச்சீட்டு வரும் என்று சொல்லும்போது அதில் தரமான லேசர் பிரிண்டு வேணும், நீங்கள் இதுவும் எண்ணணும், இதவும் எண்ணணும். அப்போ இதை தெளிவாக இப்படி சொல்லக்கூடாது, இதவும் எண்ணணும், இதை தனியாக ஒரு முள்ளுவேலி திறந்த வெளியில் கொற்றையை போட்டு இதை வைக்க வேண்டும். இது உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கலாம், ஆனால் இந்த வாக்குச்சீட்டுன்றது பொது வழியில் எல்லோரும் பார்வையில் தெரியும்படியாகவும் அதை மேல்கூரை மட்டும் போட்டு சுற்றி கம்பி வேலி போட்டு முள்ளு கம்பி வேலியை போட்டு காவலாளிகளை நிறுத்தி பப்ளிக்காக யார் போனாலும் அந்த இடத்துல பார்க்குறது மாதிரி அந்த மாதிரி தான் இதை வச்சுருக்கணும். இதை எண்ணுங்க, எண்ணி முடித்த உடனே இந்த லேசர் பிரிண்டை எண்ணுங்க, அதற்கு பிறகு தான் பதவி ஏற்க வேண்டும் என்று அப்பயே நம்ம சொல்லியிருக்கணும். அப்போ இதை யூஸ் பண்ண விட்டுட்டு அப்புறம் திருப்பி இந்த மிஷினு சரியில்லை, லேசர் பிரிண்டு இல்லாமல் சாதா பிரிண்டு போடுறாங்க என்ற போது அது சாதா பிரிண்டு, அந்த பிரிண்ட் விட்டுன்ற போது அதை தடை செய்திருக்கணும், அதற்காக போராடிருக்கணும். இந்த மிஷினை இதை மறுபடியும் இந்த மாதிரி போலியாகவே இதுவும் கொண்டு வராங்கன்னு சொல்லி அப்பயே போராட்டம் பண்ணியிருக்கணும்.
போராட்டம் பண்ணவில்லை. ஆனால் இப்போ போராட்டம் பண்ணுறதுக்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் நானும் இதற்கு இந்த மிஷினை தயாரிக்காதீங்க, இவிஎம் மிஷினை ஓட்டு திருட்ட நிரூபிக்க நான் ஜெயபாண்டி நான் வரவில்லை. விவிபிஐடி இவிஎம் மிஷினை தயாரிக்காதீங்க, அதற்கு முன்பாக என்னுடைய பிசிபி போர்டு ஜெயபாண்டி அனுப்பின பிசிபி போர்ட, அந்த பிசிபி போர்டில் இவிஎம் மிஷின் தத்துவம் இருக்கா இல்லையா? இருக்குது என்றால் தேர்தல் அதிகாரி செய்து காமிக்க வேண்டும். இல்லை என்றால் நான் தருமபுரியிலேருந்தே அந்த என்னுடைய வரைபடத்தை என்னுடைய பிசிபி போர்டில் உங்களவே உருவாக்க வைப்பேன். தருமபுரியில் 1ஆம் வகுப்பு மாணவனை விவிபிஐடி இவிஎம் மிஷினை உருவாக்க வைப்பேன் அப்படின்ட்டு நான் அந்த விவிபிஐடி இவிஎம் மிஷின் தயாரிக்கும் போதே தயாரிக்கக்கூடாது, அதுலேயும் போர்ஜரி பண்ண முடியும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தருமபுரியில் இருக்கும் போதிலே லெட்ரு தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பியிருக்கிறேன். அதற்கு பிறகு நான் இவங்க விவிபிஐடி இவிஎம் மிஷின் தயாரிக்கும் போதிலே நானும் விவிபிஐடி இவிஎம் மிஷின் எப்படி ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு நானும் செய்து காமிச்சிருக்கிறேன் என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த இவிஎம் மிஷினை லேசர் பிரிண்ட் வந்தால் அந்த லேசர் பிரிண்டோட கையில் பார்த்து உள்ளே போட்டது பிறகு அந்த பொட்டியை அரசாங்கம் தூக்கிக்கிட்டு போகக்கூடாது. இந்த பொட்டியை இதை நீங்கள் அரசாங்கம் தூக்கி போகலாம். எண்ணி சரியாக இருக்கா, சரி சந்தேகமாக இருக்கா, அப்போனா இதை திறந்த வேலியில் மேல் கூரை போட்டு சுற்றி முள்ளு வேலியில் போட்டு பாதுகாப்புக்கு நிப்பாட்ட வேண்டும். யார் வேண்டாலும் அந்த இடத்த போய் நம்ம ஓட்டு போட்டைய வாக்குச்சீட்டு பொட்டியெல்லாம் பப்ளிக்காக இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்வார்கள். எப்போ இதில் குளறுபடி வருது இதை எண்ணணும்னா அடுத்த நிமிஷமே இதை எண்ண ஆரம்பிக்கணும். இதை எண்ண ஆரம்பித்தது பிறகு தான் பதவியேற்க வேண்டும். அப்படி என்று தான் நம்ம இவிஎம் மிஷினை தான் பயன்படுத்துவோம் என்று சொல்லக்கூடிய மோடிக்கும் அந்த இவிஎம் மிஷினை ஆதரிக்கிறவங்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டும். ஆகையால் தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷினை சாதாரண 1ஆம் வகுப்பு மாணவன் கூட செய்ய முடியும். நான் தான் சொல்லிட்டேன், எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்று சொல்கிறீங்க ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஆகையால் இந்த மிஷினை தடை செய்ய வேண்டும். கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த மிஷின் வாக்குச்சீட்டு கையில் கிடைக்கணும், நாங்கள் பார்த்து ஓட்டு போடுவோம், பார்த்து இதுக்குள்ளே போட்டுருவோம். இந்த விவிபிஐடி வாக்குச்சீட்டு இயந்திரம் பப்ளிக்கில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்க வேண்டும். இதை உங்கள் அறைக்குள்ளே அரசாங்கவுடைய அறைக்குள்ளே நீங்கள் கொண்டு போகலாம். இதுவும் எண்ண பிறகுதான் பதவி ஏற்க வேண்டும். சந்தேகமாக இருந்தால் தான் இதை எண்ணுவோம்ன்றலாம் இருக்கக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு என்றீங்க, அடுத்து இதை 2வது என்றீங்க. 2 சரியாக இருந்தால் ஆட்சி செய்யலாம், இல்லைன்னா வாக்குச்சீட்டு முறை தான் என்பதை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன். இதை குறித்து ஒவ்வொரு காலேஜில் உள்ளவர்களுக்கும் இந்த பயிற்சி இவிஎம் மிஷின் எப்படி செய்வது, அதில் எப்படி ஓட்டு திருட்டலாம் செய்ய முடியும் என்ற வீடியோவும் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்கள் செய்ய தொடங்குங்க. ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு கல்லூரிகளும் அதை செய்யும்போது உங்களுக்கு அறிவியல் வளர்ச்சி ஏற்படும். அதற்கான உங்களுக்கு சிறிய பரிசு அறிவிக்க இருக்கிறேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில்